கட்சி சார்பாக ஈரோடு மேற்கு தொகுதியில போட்டியிட வந்திருக்கேன், வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கேன். அதாவது இப்ப நடக்கிற கொடுமைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அராஜகம், வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு இதுதான் நடந்துட்டு இருக்குது. நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு எந்த அரசியல்வாதியும் முன்வர மாட்டேங்கிறாங்க. அவங்க சுயநலத்துக்காக மட்டுமே அரசியல் நடத்துறாங்க, மக்களை காப்பாத்துறதுக்கு அரசியல் நடத்தல. நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியல்வாதிங்க வேணும், நல்ல ஆட்சி வேணும், நல்ல ஆட்சி வேணும். ஊழல் அரசியலை தடுக்கிறதுக்கு தான் இந்த முறத்தையும் இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். நாட்டை சுத்தம் பண்ணணுங்கிறதே அப்புறம், முதல்ல நல்ல ஆட்சி நடத்தணும். நல்ல ஆட்சி நடத்தாத அரசியல்வாதிகளை முறத்தால அடிச்சு, புளிய முறத்தால அடிச்சு துரத்துன பெண்மணி பிறந்த நாட்டுல நம்ம பிறந்திருக்கோம். இதே முறத்தால அடிச்சு துரத்துவோம். இப்ப பாத்துட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இதுதான் நடந்துட்டு இருக்குது. பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே கிடையாது. ஒரு வயசு குழந்தையில இருந்து ரொம்ப சீரழிச்சு 60 வயசு பாட்டி வரைக்கும் விடுறதில்லை. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல அக்கிரம கலக தெளிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் போதை பொருள், கஞ்சா, சாராயம் இதுதான் ரொம்ப மெயினா பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். ஒரு நல்ல ஆட்சி வரும்னு சொல்லி எல்லா மக்கள் மனசுலயும் இருக்கு. ஆனா அது முறையா தேர்ந்தெடுக்க அவங்களுக்கு தெரியல. ஆதில இருந்து பாத்தீங்கன்னா 2 கட்சி தான் மேலோங்கி வந்துகிட்டே இருக்காங்க. ஒண்ணு அந்த கட்சி, இல்லைன்னா இந்த கட்சி. 2 கட்சி தான் மெஜாரிட்டியா இருக்கு. பொதுவா ஒரு சேவை செய்யறவங்களுக்கும் கூட ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா சேவை செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆட்சி வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முறையான படியில அவங்களால தேர்ந்தெடுக்க முடியல. காரணம் பணம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க. இவன் 5000 கொடுத்தா 10,000 கொடுக்குறா, 10,000 கொடுத்தா 15,000 கொடுக்குறாங்க. அப்படித்தான் போட்டி போட்டு ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குறாங்களே தவிர நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும், நம்ம நாட்டுல இருக்கிற வறுமையை போக்கணும். சிலிண்டர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சு விலை. பார்த்தா அங்க அவன் செஞ்ச குற்றத்தை மறைக்கிறதுக்காக அவன் ஒருத்தர் போர் நடத்திட்டு இருக்கிறான். இங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவன் பொழைக்கிறதுக்காக ஊர் பொதுமக்கள் பணத்தை மோசடி செஞ்சு அவன் குடும்பத்தை தலைமுறைக்கு வளர்க்கறதுக்காக உண்டான சொத்துக்களை சேர்த்துட்டு இருக்காங்க. இப்படித்தான் போயிட்டு இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு இன்னொரு சுதந்திர போராட்டிங்க எல்லாம் வரமாட்டாங்க. நம்மளா பார்த்து நம்மளே காப்பாத்திக்கிற நிலைமையில இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமை இனிமே நமக்கு வந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரத்துக்கு வெள்ளக்காரத்தோட சுதந்திரத்துக்கு போராடி ஜனங்கள் இப்ப கிடையாது. அவன் பொழைச்சா போதும் தான் நம்ம பாடுபடுறது. நாம பொழைக்கவே முடியல, எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும்? அந்த நிலைமையில இருக்காங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. எங்க ஏதாவது பேசுனா நம்மளை கொன்றுவாங்களோ, ஐயோ நம்மளை வெட்டிடுவாங்களோ, உண்மையை எடுத்து சொல்ல கூட பயப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு நல்ல ஆட்சி வரணும். நல்ல ஆட்சி வரணும்னா முதல்ல அரசியல்வாதிங்க, கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல ஒரு குழந்தை சாக இருக்கு. இந்த குழந்தை எப்ப சாகும்னு இந்த குழந்தை மிட்டால காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த நாட்டுல அத்தனை வறுமை, பசி, கொடுமை, கொள்ளை ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு. அவங்க எப்படி உயிர் வாழ்வாங்க? இந்த நிலைமை நம்ம இந்தியாவுக்கு வரணுமா? நம்ம நாட்டுக்கு வரணுமா? பாத்துக்கோங்க. இந்த குழந்தை செத்துச்சுன்னா அந்த கழுகு சாப்பிட்டுரும். அந்த நிலைமையில இருக்கு. இந்த நிலைமை நம்ம நாட்டுக்கு வரக்கூடாதுன்னா ஒவ்வொருத்தரும் யோசிச்சு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டிலையும் தான் இந்த நிலைமையை நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி. அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இந்த நிலைமை நம்ம நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். காப்பாற்றணும் ஒவ்வொரு மக்களுக்கு. ஒவ்வொன்றும் எதுல பாத்தீங்கன்னாலும் கொள்ளை, எதுல பாத்தீங்கன்னாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கொலை. வெயில் இப்போ போதை பொருள் அதிகமா விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. போலீஸ்காரங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. கோயம்புத்தூர்ல பாத்தீங்களா, ஒரு பெண்மணி உயர் அதிகாரியே கற்பழிச்சிருக்கிறாரு. இந்த நிலைமை நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள பூண்டு பெண்களை கற்பழிக்கக்கூடிய காலம் வரும். வீட்டுக்குள்ள பூந்து பெண்களை கற்பழிக்கும் போது நம்ம கணவன்மார்களோ, நம்ம தந்தைமார்களோ, நம்மளுடைய சகோதரர்களோ கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்கிற நிலைமை வந்துடும். அந்த நிலைமை வரக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த விலை உயர்வுகளை தடுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அப்படின்னா நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டுலதான் இருக்குது. தயவு செஞ்சு யோசிச்சு நல்ல முடிவு பண்ணி ஒவ்வொரு ஓட்டும் போடுங்க. நல்லவங்களை பார்த்து தேர்ந்தெடுங்க. எனக்கு நீங்க ஓட்டு போடணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பேசல. யாருக்கு போட்டாலும் நல்லவங்களா நம்மளை காப்பாற்றுவாங்களா? முதல்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்தவனுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா அவன் தான் முதல் துரோகியே நம்மளுக்கு. சரிங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுக்கறவனுக்கு ஓட்டு போட்டாதீங்க. உங்களுக்காக உழைக்க வர யாரோ அவங்கள பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். இந்த நிலைமைக்கு நம்ம நாட்டை கொண்டாந்துடாதீங்க. நம்ம குழந்தைங்க பாலியல் பலாத்காரப்படுறாங்க. அந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்க தான். அந்த மாதிரி இன்னும் அடுத்த வர குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. தயவு செஞ்சு பார்த்து யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நன்றி.